செத்துறியா குடிச்சிக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா அருமை அருமையான ஒரு பக்கம் வேணும். சரி, அருமையான இது வந்து ஆடியோஸ் ராஜா ராஜா அருமையான ஒரு ஆடியோஸ். அதுக்கு முன்பதாக ராஜா என்பார் மாலையில் விவசாய பெருங்குடி மக்களை நாடகத்தை காண வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும், கிராம பொதுமக்களுக்கும், நாடகத்தை பிரார்த்தனை வைத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், ஊர் இளைஞர்கள் மற்றும் மகளிர் மன்றத்தர்கள் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களுக்கு அருமையான முறையில் ஒளி அமைத்து கொண்டிருக்கும் ராஜா ஆடியோ சுருமேலா ஐயா அவர்களுக்கும், அருமையான முறையில் பக்க மேல அமைத்து கொண்டிருக்கும் அன்புள்ளங்களுக்கும், ஏத்தன் ஐயா அவர்களுக்கும், எங்கள் பாசத்துக்குரிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழக வெற்றி பெற்று வரும் எங்கள் MKM லைவ் சேனல் உரிமையாளர் கருமலையை சேர்ந்த மணியண்ணாவுடைய நாடக கலை குழுமத்தின் சார்பாகவும் மற்றும் தமிழக வெற்றி பெற்று வரும் பழனி சாந்தி நாடக கலை குழுமத்தின் சார்பாகவும்
தமிழகம் வெற்றி பட்டி வரும் எங்கள் கோபி நைனா கோபி நாடக கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. அப்படி வெளியே வந்தாச்சு ஆரம்பிச்சாச்சு. அப்படி வெளியே வந்தாச்சு. அருமையான மைக்ஸ்ல போட்டிருக்காங்க. அருமையான நடிகரை கூட்டியாந்து இருக்காங்க. லைட் அருமையா சீரியஸ் எல்லாம் அருமையா போட்டிருக்காங்க. நாடகம் பார்க்க ஒருத்தரையும் காணாமே. என்ன நல்லா பாருனே. ஏனே நல்லா உத்து பாரு. உத்துதான் பாக்குற ஒருத்தரையும் காணாம ஐயா. அட நம்ம கழட்டி விட்டு தான் பாரு. கழட்டி விட்டு பார்த்ததுனால 50,000 கடன்ல இருக்கிற நம்ம இந்த அவுத்து விட்டு பாரு. எதா விட்டு சொல்றீங்க? அத அவுத்து பாருனே. என்ன ஜல்லிக்கட்டு காலைய அவுத்து சொல்றீங்க? என்ன மங்கள கண்ணாடியில அவுத்து சொல்றீங்களா? ஆமா. எங்க ஒப்பங்க ஆத்தனை பத்த கிருத்தினி போக்க நாடகம் வணக்காம நடக்குது. இந்த நடுவு கொஞ்சம் சொட்ட போடாம முன்னாடி வந்து உட்காருங்க. எனக்கு சொட்டை இருந்தா பிடிக்காது சுத்தமா. எனக்கு உனக்கு தெரியுமில்ல கரெக்டா என்னன்னு இல்ல சொட்டை உனக்கு ரொம்ப பிடிக்காது. அந்த சொட்டை இல்லையா இது நாடகம் பார்க்கறதுல இடையில ஒரு கேப் இருக்க கூடாது. ஓஹோ ஏன்னா நம்ம ஊர் நல்ல ஊருன்றதுனால ஆமா நாடகம் பாரு 7 மணிக்கு நாடகம் ஆரம்பிச்சிருக்கோம். உன் வாட்சியில எத்தனை மணி? என் வாட்சியில மணி 7:45. உன் வாட்சி இழுத்து வாட்சி. எங்க வாட்சியில கரெக்டா மணி 10:30. இன்னைக்கு நல்ல வாட்சியா பார்த்தனாலதான் 3 விட்டியை விட்டுட்டாலே. ஆமா ஏன்னா அருமையான கூட்டம் அற்புதமான கூட்டம். எந்த வாட்சி? இந்த வாட்சியா? ஆமாண்ணே. உனக்கு செயினும் மோதிரம் வாட்சி முதல்ல வாங்கி தரோம். எங்களுக்கு தான் வேணாங்கிறேன். இருக்கட்டும் அருமையான கூட்டம் அற்புதமா கூட்டம் ஆகிறதுனாலும் நாடகம் ஆட்டா தூக்கிட்டு தான் உட்கார் உட்கார் ஐயா அப்படியே முன்னாடி வாங்க. முன்னாடி வா முன்னாடி வா. பழைய சோத்துல தண்ணி வச்சுட்டு வர நேரம் அந்த நேரம் பழைய சோத்துலயா? ஆமாய்யா. அது என்ன பழைய சோத்துல தண்ணி கேட்டீங்கன்னா எல்லாம் இந்த கும்பாபிஷேகம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆமா மதியம் 2 மணிக்கெல்லாம் சாப்பாடு வர ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி காலையில கூட சாப்பாடு போட்டிருப்பாங்க. காலையில சாப்பாட்டை போட்டு முடிச்சோன்னா சாயங்காலம் 6 மணி வரைக்கும் சொந்த வந்தக்கார வருவாங்க போவாங்க. சாப்பாட்டை வடிச்சு கொட்டிட்டே இருப்பாங்க. சரி அதுக்கப்புறம் சாப்பாடு வடிக்க மாட்டாங்க. மிச்சமாயி பேருந்து வரவங்களை போது சாப்பாடு சொல்லி வர 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 சாப்பாட்டை போட்டு விட்டு இவங்க பாத்திரம் எல்லாம் வெளியே போட்டு ஒரு 5-6 பழைய கஞ்சி இருக்கும். சரி அந்த பழைய கஞ்சி ஒரு சட்டியில போட்டு மம்மானியில போட்டு தண்ணியை ஊற்றி வச்சுட்டு வந்துருவாங்க. தண்ணியை ஏன் தெரியுமா? ஏனே இப்படியே நாடகம் முடிச்சுட்டு பார்ப்பாங்க. இப்படியெல்லாம் வயிறுலாம் கப்ப 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 ஒரு 2 கோட்டை அரைச்சா வயிறு மாதிரி எரியும். நல்லவே குடுக்குள்ள பழைய கஞ்சியை குடிச்சுக்கலாம் மட்டும்தான். சரி ஆமா சித்தப்பா அவனே மேசக்காரப்பா முட்டியை கட்டாத அவனே முட்டியை கட்டாத தம்பி டேய் முட்டியை கட்டாத அருமையா கூட்டம் உடனே சொல்ல நீ எப்படி வேணாலும் ஐயா கொஞ்சம் கூட தயவு செய்து அப்படியே முன்னாடி வர சொல்லுங்க பப்பனுக்காரனே. இல்ல அது நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு டான்ஸ் கிளப்ல கூட்டியா இருக்கோம்ல. ஆமா அந்த பிள்ளைக்கு நல்ல நாள்லயே சாமி வரும். ஆமா ஐயா கொஞ்சம் கூட தள்ளி போய் உட்கார்ந்துருக்கீங்க. இன்னைக்கு துண்ணூறு போடாமே சாமி வரும் அந்த பிள்ளைக்கு. ஆமா அருமையான ஒரு பக்க மேலமும் அருமையான நடிகர்களை கொண்டு நாடகம் வைத்துள்ளார்கள். ஏன்னா அந்த நாடகத்துல 4 சிறப்பு அம்சங்கள் உண்டு. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த நாடகம் சாமி அழைக்கிறப்ப ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. அதே போல இந்த நாடகத்தை முழுமையாக பார்த்தால் சரி 9 கும்பாபிஷேகமான சிறப்பு அம்சங்கள் இந்த நாடகத்துல உண்டு. இதெல்லாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. உண்மையாலுமே புராணப்படி பார்க்க போனா ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. கண்டிப்பாக தயவு செய்து நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு யாராவது பப்பு நாட்கள் முடிஞ்ச 1 மணிக்கு மேல வீட்டுக்கு யாராவது போறீங்க போனா நடு வழியில மொன்ன பாம்பு தான் கிடக்கும். ஐயா வேணாமியா சரி என்ன பொட்டணம் மட்டுமா வருது வாங்க நல்லது தானே. முருகேஷ் பப்புன் மாமா அவர்களுக்கு அன்பு நெஞ்சங்கள் ரூபாய் 500 அன்பை கொடுத்துள்ளார்கள். நன்றிங்க. ஏன்னா நாடகத்தை 4 விதமா வந்திருப்பாங்க. சில பேர் பப்புலன்சர் சில பேருக்கு பிடிக்கும். ஆமா நம்ம கேசுங்க. சரி பப்புலன்சர் பார்க்க வந்துருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா எப்படி பக்கம் மேல வாசிக்கிறாங்க பார்க்க வந்துருப்பாங்க. சரி சில பேர் பாத்தீங்கன்னா நாடகம் எப்படி சிறப்பா அம்சமா கொண்டு வராங்க கதையை அப்படிங்கிற பார்க்க அந்த பெரிய மனுஷால உட்காந்துருப்பாங்க. கண்டிப்பா சில பேர் பார்த்தா படுத்து தூங்கலாம்னு வந்திருப்பாங்க. ஏன்னா இது என்னன்னு ஆமாய்யா தூங்குறதுக்குன்னு வந்திருக்காங்க. இன்னைக்கு காலையில 100 நாள் வேலை பேசி முடிவு பண்ணிருப்பாங்க. எப்படி அடிய மூக்காய் முத்து மொபைல் தூட்டு போயிடாதே. ஐயா உங்களை சொல்ல நீங்க பாட்டு மொபைலுக்கான வந்துடாதீங்க. ஆமா ஆமா தமிழ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி லட்சுமி இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்து நாடகம் சிறப்பா வச்சிருக்காரு. ஆமா 6 மணிக்கெல்லாம் 7 மணிக்கெல்லாம் பிள்ளைய தூக்கிட்டு பாயை விரிச்சுட்டு நேரம் விறு நாடகம் முன்னாடி போறோம் விரிச்சு போறோம். அப்புறம் படுத்து தூங்குறோம். தூங்க வந்த நாடகம் பல செலவு பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி தூங்க கூடாது. அம்மா சொல்ல வர நேற்று போன அருமையான புட்டது மாதிரி அம்மா காலை மாதிரி நாடகம் ஆரம்பிச்சாச்சு. சரி கரெக்டா மணி 10:30 நாடகம் ஆரம்பிச்ச உடனே முன்னாடி ஒரு 4 பெரிய மனுஷன் படுத்து கிடந்தாங்க. சரி பெரிய மனுஷன் படுத்து உறங்கிட்டு போறாங்க. ஆமா நானும் லூஸ் அப்படின் ஐயா. சரி திரும்பி பார்த்தா அங்கிட்டு பார்த்தா தூக்க வரல முண்டைகளுக்கு. தூக்க வராம ஒரு நிலை மணி 5:30 மணி நாடகத்தை நிப்பாட்டிட்டான். சரி 5:30 மணிக்கு அந்த அம்மா எழுந்து கேக்குது எப்படி இந்த நாடகார வாய் வக்காளி பப்பரி எத்தனை மணிக்கு வருவேன் வாக்காளர்களே என்னைய மட்டும் பேச மாட்டாங்க. அம்மா எங்க அக்காவையும் சேர்த்து இழுத்து வச்சுட்டு பேசும். அப்பதான் நல்லா இந்த மாதிரி யாரும் கேட்டுக்கூடாதுக்காக தயவு தூக்கி இருந்தாலும் என் முகர்ல முடிச்சுக்கிட்டு மறுபடியும் படுத்து குப்பரிக்க மாட்டேங்க பாப்பன்னு மூஞ்சியில குளிங்க. ஆமா அதனால படம் பண்ணலாமே. சரி இந்த விஷயங்களை கவனிக்கலாமா? கவனிக்கணும். ஹலோ 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 ஆட்ட வந்தோ
செத்துருவோம் நம்ம. அதுல என்ன சந்தேகம்? என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்க வரக்கட்டையை போட்டு மங்கடி மகடின்னு வெளுக்கிறதுக்கு. ஆமா, நானும் வரத்தோட மைண்ட் செட் எல்லாம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்கதான் குரு. அவரும் ஏத்தி ஏத்தி கிறங்கிருக்காங்க. ஆமா, நம்மளும் பாடி பாடி அசந்து 30 வயசுல போறாங்க, 15 வயசுல போக வேண்டியது. என்னென்ன பண்றது அப்புறம்? ஏன்னா வேற ஊருன்னு உழைப்போமா? இல்லங்க, இன்னைக்கு நம்ம ஊரு இலைக்கு வந்திருக்கிறான். நம்ம ஊருக்காக இந்த மேடையெல்லாம் நடிக்கிறது கொடுத்து வச்ச விஷயம் தெரியுமா? என்ன? இந்த ஊர் மேடையில நீ அன்பளிப்பு வாங்கிட்டீன்னு வச்சுக்க, சரி, தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் நீ தான் பெரிய பெட்டிக்காரன். ஆமா ஆமா, எல்லா நாடக கதை விட்டோம், எல்லா கதாபாத்திரம் தெரிஞ்ச ஒரே ஊர் இந்த ஊர் மட்டும்தான். கண்டிப்பா கண்டிப்பா. வரதுக்கு பயப்படாத தெரியுமா? எப்படி இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஆமா தெரியுமா? காலேஜ் கம்ப்யூட்டர் காமியா? எப்படி கம்ப்யூட்டர் காமினா இப்போ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இப்ப 40 வருஷத்துக்கு முன்னாடி 30 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஊர் திருவிழா காலத்துல இருந்தா நூலகங்களுடைய பெண்மணிகளை பார்த்தா கையெழுத்து கும்பிட போறோம். மகாலட்சுமி மாதிரி. என்ன காரணம் சொல்லுங்க? என்னங்க? அந்த காலத்துல குளிச்சு தலைமுறைக்கு ஆமா குங்குமத்தால் 1 ரூபா காலத்துல நெத்தியில ஒட்டு வச்சு கணவர் கால தொட்டு கும்பிடுவாங்க அந்த காலத்துல. ஏனே என்ன காரணம் சொல்லுங்க? ஆயுள் பாகம் கூடுமா? கட்டிய கணவர் கால தொட்டு கும்பிட்டா ஆயுள் பாக்கியம் கூடும். அப்புறம் பொண்டாட்டி வச்ச புருஷங்க பேரு, புருஷன் பேச பொண்டாட்டி கேட்ட காலம் அந்த காலம். அந்த காலம். இன்னைக்கு இந்த காலத்துல யாராவது ஒருத்தர் புருஷன் கால தொட்டு கும்பிட்டு கை தூக்குங்க அதெல்லாம் தூக்குவாங்க. உன்னைய சொல்ல முக்காட்டு போடாதாயா? உன்னைய சொல்லல. ஏன் என்ன காரணம்? என்னன்னு அவங்க தொட்டு கும்பிடுவாங்க. அவன் இருக்கிற இடங்கள் சரியில்லை. ஆமாங்க. எப்படி இறங்கல் தெரியுமா? எப்படி? அதாவது பொண்டாட்டிய புருஷன் புரிஞ்சுக்கணும், புருஷனை பொண்டாட்டி புரிஞ்சுக்கிட்டாதான் அது வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, ரெண்டு பேரும் புரிஞ்சுக்குவாங்க. மரியாதை கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கட்டிய கணவர் பேரை சொல்றதுக்கே கூச்சப்படுவாங்களாம். கூச்சப்படுவாங்க அந்த காலத்துல. ஏன் தெரியுமா? கட்டிய கணவர் பேரை சொன்னா ஆயுள் பாக்கியம் குறைஞ்சிருமா. அதனால இன்னும் எங்க அப்பத்தாவில 85 வயசு ஆகுது. எங்க வீட்டுல இருக்காங்க. இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரேஷன் கார்டுக்கு அந்த ஓட்டு எண்ணிக்கை நம்ம எடுத்து வந்திருப்பாங்க இருக்கு. அந்த எங்க அப்பா என்ன கூப்பிட்டாங்க, அப்ப உங்க பாட்டு பேரை சொல்ல அப்படின்னா சரி இல்ல பார்த்தா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே சொல்லுங்க. இல்லப்பா நாங்க சொல்லக்கூடாது, நீங்களே சொல்லுங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் விளக்கம் சொன்னாங்க. அது மாதிரி பெண்கள் இருக்காங்க. ஆமா, இந்த காலத்துல புருஷனுக்கு அருமையா பேர் வச்சு கூப்பிடுவாங்க. எப்படி? ரொம்ப வேண்டாம். இப்ப புத்தகத்துல வெள்ளிக்கிழமை சந்தை. சரி, ஏன்னா சந்தைக்கு போகணும். ஆமா, சந்தைக்கு போறதுக்கு பதிலா கொண்டாடி போறதே வழக்கம் எப்பவுமே. ஆமா, இங்க புருஷனை காட்டி விடுவாங்க. புருஷக்காரன் இங்க இருந்து போயிடுவாங்க சந்தைக்கெல்லாம். அங்க போய் என்ன வாங்குறதுன்னே தெரியாது, மறந்துடுவாரு. முண்டை இருந்து போற ஞாபகத்துல சரி இருந்து போன் பண்ணி கேட்பாரு பொண்டாட்டி, ஏப்பா என்ன வாங்கிட்டு வரட்டும், எது வாங்கிட்டு வரட்டுமா? சரி ஏண்டா போறப்ப சொல்லி விட்டாரு, அவனுக்கு வெக்கமா இல்ல? கட்டிக்கு மயனே மரியாதை, புருஷனுக்கு மரியாதை. ஐயா ஒண்ணு வாங்காத வாடா வாடா, நீ ஒண்ணு வாங்காத வாடா இல்ல ஒழுக. புருஷனுக்கு மரியாதை இந்த காலத்துல. ஆமா, அந்த காலத்துல கட்டிய கணவரை அந்த மாதிரி மரியாதை நெஞ்சுக்குள்ள வச்சு பாதுகாத்த காலம் அந்த காலம். புருஷன் வந்தா இறங்கி உட்காருவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு மரியாதை எல்லாம் வச்சிருக்காங்க. பெண்களை குறை சொல்லாதீங்க, பிடிக்காது. பெண் என்றால் பேய் இறங்கும் சொல்லியிருக்காங்க. ஆமா, பெண் என்றால் தெய்வமே இறங்கக்கூடிய காலம் அந்த காலம். பெண்கள் வந்து குறை சொல்லக்கூடாது. ஆமா, நம்ம ஆம்பளை ஆள் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி? ரொம்ப வேணா ஒரு மனுஷன் சராசரி ஒரு நாளைக்கு 700 ரூபாய் சம்பாதிக்கலாம். ஆமாண்ணே, அந்த 700 ரூபாய் சம்பாதிக்கிறப்ப வீட்டுல ஒரு 600 ரூபாய் இருந்து 100 ரூபாய் செலவு பண்ணா அது ஒண்ணும் தெரியாது. வீட்டுல குடும்பம் எப்பவும் போய்கிட்டே இருக்கும். ஆமா, நம்ம 700 ரூபாய் சம்பளம் வாங்கி கையில முடிச்சாலும் 7 பேருக்கு போன் பண்ணிடுவோம். ஏனே மாப்பிள்ள 700 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கிளம்பி வாங்க. பக்காலி 700 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கிளம்பி வாங்க. 6 மணிக்கு ஒழிஞ்சு அவ்வளவு உட்காந்து முண்டை இவன் கீழே குப்பிரிக்க வாந்தி எடுக்கிற வரையில எந்திரிச்சு உட்கார்ந்த உடனே சரி வீட்டுக்கு போறதுக்கு என்ன வராது, இருக்கிறது குடிச்சுக்கிட்டே இருக்கிறது என்ன வரும். ஆமா, குடிச்சு முடிச்சா மணி 12,000. வீட்டுக்கு போன உடனே கிளம்புவாரு. இன்றைக்கு பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்க கூட காசு இருக்காது பாக்கெட்ல. ஆமாண்ணே, ஏன்னா 7 ரூபாய் சம்பாதிச்சு பிள்ளைக்கு பிஸ்கட் வாங்க கூட காசு இல்லைன்னா அந்த அளவுக்கு மனுஷன் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறான். கண்டிப்பா. ஆமா, அப்புறம் எப்படி பொம்பளை மரியாதை மரியாதை வீட்டுக்கு போவாங்க. ஆமா, கட்டிய மனைவி பெண்களை ஏன் குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல தெரியுமா? கட்டிய மனைவி புருஷன் வருவாரு பிள்ளைகளுக்கு மொஞ்சு போட்டு அவங்களை தூங்க வச்சுட்டு சாப்பிடாம உட்காந்துருப்பாங்க. பெற்ற தாயும் கட்டிய மனைவி ஒண்ணும் சொல்லியிருக்காங்க. சரி, தாய்க்கு பெண் தாரம் சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, அதனால இந்த விளக்கத்துக்காக சொல்லியிருக்காங்க. ஆமா, அப்படின்னு உடனே புருஷன் பண்ண கதவை தட்டுவார். எப்படி? கதவை திறடி வர இது போக தூக்க அரை தூக்கத்துல இருந்துச்சுட்டு இப்ப வரேன் அப்படின்னு போக கதவை திறக்கிறது மறுபடியும் மால் தட்டுவார். கிளிக்கட்டுமா? அத கீரை முண்டே கிழிச்சுதானே 2 உள்ள கிடக்குது, மறுபடியும் கிழிக்க போறேன். ஆமா, அப்படின்னு கதவை திறந்து விட்டுதான் பொண்டாட்டி சோத்த பக்கத்துல வைக்கும். இன்னைக்கு சோறு திங்கிற யாரும் குப்பி கழிச்சு படுத்துக்கிறது. சோத்திலே தாய் வச்சு பார்த்தா வெடிக்கல மணி 4:30 மணிக்கெல்லாம் மாதிரி கையெல்லாம் வைக்க வைக்கல இளப்பு தண்ணி ஆட்ட எழுத. அப்படியே என்ன காரணம்? என்ன சாப்பிடுறது வெறும் சாராயமா குடிக்கிறது. சாராயத்தை குடிச்சு விட்டு சோறு திங்கிறதுல வேலை வெயிலே பார்த்தா எப்படி உடம்பா போறான். ஆமா, நேற்று முந்தானே மெசேஜ் வந்திருக்கு ஒரு செல்லுக்கு.
பொண்டாட்டிக்கு 100 நாள் காசு 1620 குளத்து காசு. குளத்து காசு சரி. ஏறி இருக்கு. அந்த காலம் வந்துட்டு இருக்கு பாதி நேரத்துல. ஆமா. இன்னைக்கு குளத்து காசு நம்ம பொண்டாட்டி இருக்குது இல்ல. ஆமா. வாங்க நம்ம ஒரு சொல்லிடலாம். ஆமா. அப்படி வேணா காலையில வச்சோடனே இவர் சாணி தலவரில் போட்டு விட்டு வீடு வாசலை கூட்டி புறக்கிட்டு சட்டி சம்பளம் விலைக்கு வச்சுட்டு பொண்டாட்டிக்கு பெட்காவை கொடுத்துட்டு கொடுத்தா பொண்டாட்டி காலை தொட்டு கும்பிடுற பெண்களுக்கு மனசுக்கு இறங்கி நல்ல மனசு மாதிரி இவன் நம்ம புருஷன் நம்ம காலை தொட்டு கும்பிடுறாரு. என்ன காரணம் தெரியல. ஏங்க நீங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. பெண்கள் வந்து நமக்கு இறக்கப்பட்ட உடனே எவனுக்கு பிரச்சனை ஒண்ணு இல்லை 100 ரூபாய் காசு வந்து அவரு கேட்பாரு. இருக்கிற பெண்கள் என்ன பண்ணா தெரியுமா 100 ரூபாய் வேண்டாம் ஐயா ஏடிஎம் கொண்டு போய் இருக்கிறத செலவு சீக்கிரம் கொண்டு அப்ப ஆம்பளை யாராவது கேட்டேன் எல்லாம் நம்ம குடினாலதான் கிடையாது. குடியும் குடித்தனம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த குடித்தனம் நல்ல மனுஷனே. ஆமா திருவிழா குளத்துல இருந்தா திருவிழா குளத்துல அந்த காலத்துல இருந்தாங்கன்னா நல்லா கண்டாங்கி புடவை கட்டி அப்பெல்லாம் ஜாக்கெட் யாரும் போட மாட்டாங்க. டைலரே கிடையாது. ஆமா என்ன வயசானவங்களை கேட்டு பாருங்க. கண்டாங்கி புடவை கட்டி ஆத்தால பின்னாடி பல்லாத்துல உட்கார வச்சு ஆத்தாளுக்கு முன்னாடி ஒரு நடை நடப்பாங்க தெரியுமா? எப்படி நடப்பாங்க தெரியுமா? எப்படி இது வந்து அந்த காலத்துல நடக்கும். அந்த காலத்துல கண்டாங்கி புடவை கட்டின காலத்துல சரி. இப்போ வந்து உடைகள் வந்திருக்குது. ஆமாண்ணே. பெண்கள் உட்காரன்னு சொல்லக்கூடாது. உடைகள் எப்படியாப்பட்ட உடைகள் தெரியுமா? என்னமோ அந்த நைட்டியாம் இல்ல. ஆமாண்ணே. வாயு வாக்கால இந்த நைட்டியை கண்டுபிடிச்ச தாயில மட்டும் பார்த்தன வச்சுக்கே. நைட்ல போட்டா நைட்டு, மதியானம் போட்டா மதியான டீ, காலையில போட்டா காப்பர் ஊர்ல முதல்ல வாங்க வச்சிருக்கோம். வேணானே வேண்டாம். ஆமா அந்த நைட் ஒரு பக்கம் இருக்கட்டா. சரி என்னமா இந்த சுடிதார் ஆமல. ஆமாண்ணே சுடிதார் என்ன அந்த வாங்க தம்பிக்கிட்ட இந்த சுடிதார்ல அருமையா டெய்லர் இந்த பெண்களுடைய பிரசவ காலத்துல இந்த 2 உடைகள் உபயோகப்பட்ட உடைகள் கண்டிப்பா. ஆனா நம்ம டெய்லர் அருமையா தச்சு கொடுத்திருக்காங்க. ஆமா அது அந்த இப்படி போடுவாங்களானே. ஆமாண்ணே இப்படி போடுவாங்களா வேற என்ன துப்பட்டா சொல்றேன் பாரு. ஆரியா குண்டில உட்பட வெக்க வரட்டப்பா. ஆமா துப்பட்டா இல்லனே சால். ஆமா இந்த துப்பட்டால இப்படி போட சொல்லுங்க டெய்லர் அருமையா தச்சு கொடுத்திருக்காங்க. ஆமா நம்ம இருக்கக்கூடிய பெண்கள்லாம் யாரும் இப்படி போடுறது கிடையாது. அப்புறம் என்னமோ புருஷ பொண்டாட்டிக்கு சண்டை வந்து சுருக்கு போடுறதுனால இப்படி சுத்திக்கிறது. ஐயா இங்க திருப்பனே மாப்பிள்ளை நல்லா இருக்க எல்லாம் மிதி வந்து சாவாங்க. ஆமா நீங்க ஊர்ல மிதி விட்டா சாவ போறீங்க. பேசன் ஆமா என்ன பேசன் பாங்க. இதுல ஒரு கூத்து பெரிய கூத்து என்ன தெரியுமா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண காட்சி பண்ணாங்கன்னா பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் ஜாதகம் பார்த்து எல்லாம் பண்ணுவாங்க. ஆமா ஆனா இப்ப அப்படி கிடையாது. எப்படி பொண்ணுக்கு மாமியாருக்கு ஜாதகம் பாக்குற மாதிரி. என்ன காரணம்? ஆமா வீட்டுக்கு வந்த முதல் நாளே காப்பி கொண்டு வா. ஆமா மருமகளை கொஞ்சம் பக்குவமா பேசினா அந்த மனசு இறங்கி வேலை வெட்டியே செய்யும். இது வர 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 ஒரு நாள் ஏழுங்க முதல் நாள் வாமாங்க. அடுத்த நாள் என்னங்க அப்படி என்னமா அப்படிங்க. 3ஆவது நாள் என்னடி அப்படிங்க. ஏடி உனக்கு வேலையே இல்லையா? 4ஆவது நாள் கேட்கற அளவுக்கு வந்துடும். அதனால இப்ப பொண்ணு மாமியாருக்கு மருமகளுக்கு ஜாதகம் பார்க்கற காலமாயி போச்சு. அப்படியெல்லாம் இருந்த உடனே இந்த சாதனங்கள் அப்புறப்பட்ட விஷயம். திருமணம்ன்றது எங்க ஊர்ல நேற்று ஒரு திருமணம் அருமையான நடத்தி வச்சாங்க. சரி அந்த அருமையான திருமணத்துல பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு நல்லா புடிச்சு போச்சு. ஊர் பொதுமக்கள் கல்யாணம் முடிச்சு வச்சாங்க. சரி இதுல அந்த கல்யாணத்தை பேச்சு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி நல்லா கவனமா கேட்க. நல்லா சொல்லுங்க. சில விஷயங்கள் சிந்திக்கணும் சொல்லிருக்காங்க. ஆமா இது கரெக்டா கேக்குறீங்க. சொல்லுங்க சரியா கேட்கணும். சரியா சொல்லுங்க. மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி இந்த பல்சர் பைக் வந்து இப்படி எருமாட்டி குண்டி வீங்க இருக்கும். ஆமாண்ணே ஆமா ஓட்டுறவன் 30 அடி பள்ளத்துல ஆரம்பி ஓட்டுறவன் 30 அடி பள்ளத்துல உட்காந்து 60 அடி மேட்ல. மாப்பிள்ளை எத்தனை அடி இருக்கு? அவன் ஒரு 3 அடி தான் இருக்கான் மாப்பிள்ளை. பைக்கு அவனும் ஒரே சமம் ஒரே மாட்டான். ஆமா சரி இவன் என்ன பண்ண எல்லாரும் இந்த பொண்ணு கல்யாண காட்சி முடிஞ்சோட இந்த பொண்ணு மாப்பிள்ளை கொண்டு போய் பால் மலை சாப்பிடுறது மாமியா வீட்டுக்கு போவாங்க. சரி இந்த பைக்ல தான் இந்த முட்டை கீரை முட்டை போகணும்னு ஆசை. இவன் என்ன பண்ண என்னையும் சேர்த்து எழுதிட்டு வாங்க போயிட்டு வரும் அப்படின்னு தோழி. சரி புது மாப்பிள்ளை கேட்கறானே தோழி மாப்பிள்ளை வரும் அப்படின்ட்டு வண்டியில ஏறி உட்கார்ந்தா முட்டை காலி எட்டுல நெக்களிக்கிறேன் குண்டியை போட்டுக்கிற அப்படியே நெக்களிக்கிறேன். ஆளுக்கு அப்படிதான் வளர்த்து நான் அப்படிதான் சொல்றேன். டேய் வேண்டாம் ஒரு காரை கூட எடுத்துட்டு போவோம். ஆமா இந்த வண்டி வேணாம்டா. சரி எட்டல காலி எட்டலடா அப்படின்னா ஓட்டுவனே முத ராமனார் வாங்கி கொடுத்தாரு. ஓட்டுவன் சொன்னா கூட பரவாயில்லையா? ஆமா வசனம் பேசுறேன் பாரு. எப்படி நம்மளை பார்த்து பைக்கே பயப்படமியா? ஆமா ஐயா என்ன பண்ணுறீங்க? நம்மள வந்து என்ன டிரைவர் அது என்ன எக்ஸ்போர்ட். சரி பயவல வண்டி நல்லா தான் ஓட்டு அப்படின்னு விட்டு இந்த கீரை முன்ன இந்த பொண்ணுக்காரவங்க எப்பவும் சீலை கட்டின சீலையோட அரவணி தானே. ஆமா சுடிதார் எடுத்து மாட்டிட்டு இந்த சாலை இப்படி ஈஸியா தொங்க விட்டு மேல வந்து உட்காந்துருச்சு வண்டியில பின்னாடி போக்க. நான் நடுவுல அந்த பிள்ளை பின்னாடி ஓட்டுறது முன்னாடி. இவன் ஓட்ட 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 இந்த சாலு போய் பின்னாடி வீல்ல சுத்திக்கிச்சு. இந்த கீரை முண்டைக்கு அதுவும் தெரியல. முன்னாடி வேகத்தடை 3 அடி மேடு. ஆமா இந்த வேகத்தை விட்டு ஏத்துறான் பாரு. ஆமா ஏத்துற போக்குல என்ன அந்த பிள்ளை கூட வாக்கியக்குள்ள தள்ளி விட்டு வண்டி அவங்க தொங்குறாங்க புரிய மரத்துல அவங்க பாரு. சரி எங்க 2 பேர்த்தானே சொல்லிட்டு வெளியே சொல்லாம பேசாம இருக்கடா.
ஆமா அம்மையை வாங்காதீங்க அப்படின்னு உடனே சரி. அப்ப என்ன காரணம் என்ன? நான் ஏன் சொல்ல வரேன்னா ஆமா. நீங்க ஒரு பக்கம் போற ஒரு பெண்கள் எல்லாமே ஒரு பக்கம் கட்டிய கணவரோட போகக்கூடிய மக்கள் நீங்க எல்லாம். ஆமா. அப்போ முன்னாடி ஓட்டுறவங்களுக்கு இந்த பின்னாடி சீலை ஒதுங்கி இருக்கா சீலை சுத்தி இருக்கான்னு தெரியாது. பார்க்கணும். அதனால நம்ம தான் கண்ணுங்கிறதும் பின்னாடி வீட்டுல பின்னாடி சீட்ல உட்கார்ந்தாலும் நம்ம தான் கண்ணுங்கிறதும் பாத்துக்கணும். ஆமா. தெரிவித்துக் கொண்டு ஏன் சொல்ல வரேன்னா நீங்க எல்லாம் நல்லா இருந்தா தான் நாங்களும் மறுபடியும் நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா. நாங்களாம் தெய்வத்தை நேர்ல பார்த்தது கிடையாது. ஆமா. நீங்களும் பார்த்தது கிடையாது. ஆமா. உங்களை போல மக்களுடைய உள்ளத்துல தான் தெய்வத்தோட அருள் காட்சியை பார்க்க போறோம். கண்டிப்பா. வளவல பேசினா வாய்க்கு கேடு, வருஷத்துல ஒரு பிள்ளை வேண்டா உடம்புக்கு கேடுனே. இப்ப பிள்ளைக்கு தான் கேடு. எப்படி? என்னன்னு கேட்பீங்க? ஆமா. அப்ப முதல் வருஷத்துல வளகாப்பு போட்டு பிள்ளை பிறக்கும். ஆமா. அப்ப அந்த பிள்ளை கட்டும். எப்படி? இது முதல் வருஷம். ஆமா. அதே இது ரெண்டாவது வருஷத்துல ஒரு பிள்ளை பிறக்கும். எப்படி? அப்ப அந்த பிள்ளை கட்டும். எப்படி? இது ரெண்டாவது வருஷம். மூணாவது உள்ள வைக்கிறப்ப பாரு ஏன்? எப்படி கத்துன்னு தெரியுமா? எப்படி? வெறும் காத்து மட்டும்தான் வரும். கத்ததுக்கு சேல் பிள்ளையே சோடா பாட்டில் தானே இருக்கு. பெத்த தாயே பீர் பாட்டில் மாதிரி. ஆமா. அப்புறம் பிள்ளை சோடா பாட்டில் மாதிரி தானே இருக்கு. ஆமா. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா ஆமா. பெண்களுடைய பிரசவ காலத்துல சரியா சாப்பிடணும் என்பது முக்கியமான அறிவிப்பு. கண்டிப்பா. ஆமா. அதனால நம்ம பலவல்ல பேசுற வாய்க்கேடு அங்க போனோம்னா வந்த விஷயம் கவனிக்கலாம். கவனிக்கணும். என்னையா உன்னத்தையுமே காணா? என்ன இங்கிட்டு திருப்பி பாருங்க. என்ன இந்த பக்கம் எங்கிட்டியா? இந்த அந்த பக்கம் முன்னாடி முன்னாடி முன்னாடி. எல்லாம் இங்கிலீஷ்லயே இருக்குதா? என்ன இங்கிலீஷ்ல தமிழ் தான் தெரியுமா? ஆமாங்க. திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் பண்ணப்பட்டி கிராமம் பிள்ளையார் கோயில்பட்டியில் அமைந்து அருள்வளிக்கும் ஸ்ரீ சக்தி விநாயகர், ஸ்ரீ மாரியம்மன், ஸ்ரீ பகவதி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக முன்னிட்டு 2ஆம் நாள் மண்டகப்படி விழாவை நினைவில் முன்னிட்டு எம் பழனிசாமி கவுண்டர் TNSTC டிரைவர் அவர்கள் குடும்பத்தினர்கள் நடத்தக்கூடிய நாடகமாக இன்றைக்கு வைத்துக்கூடிய நாடகம் சொல்லப்போற நாடகம் சிங்காரவன கலையரங்கில் இன்றைக்கு வைத்துக்கூடிய நாடகம். தயவு செய்து சாமி நாடகம் பேர் சொல்ல போறேன். செத்த நேரம் எந்திரிச்சு உட்கார எல்லாத்தையும் ஆத்தா சாமி வந்தா போட்டு அமைக்க போட்டு நீச்சு விடுவாங்க. எந்திரிச்சு உட்கார. அப்புறம் என் மேல குறை சொல்ற பப்புனுக்கார வந்தேன் சாமி அழைச்சேன் போட்டு மிதிச்சு விட்டாங்க. குறை சொல்லக்கூடாது. நம்ம ஆத்தா அந்த அம்மா எலிபுரம் அந்த ரோஸ் கலர் சீரக அந்த அம்மா எலிபுரம் வயிற்றுக்கு சோத்த திங்காதலா எனக்கு கேட்கறது இல்ல. வயிற்றுக்கு தின்னு விட்டு வந்து குப்பி கடிச்சு படுத்து கிடக்கிறதா? எந்திரி பாவம் எந்திரிவா எந்திரி 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 எந்திரி. ஏன்னா நாலு பேரை சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்லுங்க. கச்ச வச்சு கட்டு கச்ச வச்சு கட்டி சுந்தரக்கா கச்ச வரிஞ்சு கட்டி கச்ச வரிஞ்சு கட்டி கருது கச்சை சுத்தமிட்டா சிலகர் போல ஹவாஹாரலி தோலையிட்டா வாழை தோழியிட்டா குதிரையை வெள்ள கொள்ளை இறப்பா வீச்சருவா கையில் கொண்டு என்னையாச்சு? என்னையா? ஏய் அந்த அம்மா இந்த பாயை விட்டு அடுத்த பாயெல்லாம் மாறி உட்காருதையா. அப்ப சாமி வரலையா? நானும் அப்படிதான் நினைச்சு விசிலாம் அடிச்சேன். சரி அந்த அம்மா தான் சாமி வரல பிறந்து கொடுக்குது. சரி சரி இவங்கள ஏன் மேற்காம் திரும்பி பாக்குறாங்க? எல்லாம் வரல வரும்னு சொல்லி எல்லாம் அந்த பக்கம் பாக்குறாங்க. யாருக்குமே வரலக்கான பாவம் ஒரு சைடு கொடுத்தா கரையான் திட்டு விடுவோம். ஆமா ஆமா. சரி அந்த அம்மா பிறந்து படுத்து ஒரு அக்கா மட்டும் எந்திரிக்கவே இல்லை. இல்ல அந்த அம்மா பிறண்டு கொடுத்துச்சு. சரி சரி அந்த நாய் எதுக்கே வரண்டு அடிச்சு ஓடுது உனக்கு? அதுக்கு தானே முகரையா சொன்னேன். விளக்குமே தெரியல. உனக்கு தான் தெரியும் அதுக்கு விளக்கு. காரணம் வேற. அதான் வந்துட்டு வேற உங்க அண்ணன் இந்த பொன்ராசு. சரி கூட வந்துடுறாங்க. ஆமா இவங்களுக்காக மகமாய் நல்லா கேள்வி பார்த்தாங்க. சரி அதனால இந்த வருஷம் அந்த நாள் வேற ஒரு காரணத்துல ஆமா இன்னைக்கு வைத்திய நாடகம் சொல்ல போற நாடகம் மதுரை பாண்டி சாமி புண்ணிய நாடகம் இந்த நாடகத்தை அன்னைக்கு நாடக வீரர்கள்
நடிகர் சவேந்தன் நடிகர் சென்று போட்டக்கூடிய மதிப்புக்கு மரியாதைக்குரிய தமிழகத்திலே தலை சிறந்த நடிகர்களை கொண்டு இவரங்க மேடையில் நாடு உலகின் நவரச நாயகன் போட்டக்கூடிய எங்கள் கலைஞங்கை கேபி கார்த்திகேயன் அவர்களை இவர்கள் வெள்ள சமைத்துள்ளார். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழுகின்றார். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றார். இறைவன் வாழுகின்றார். செந்தன்றல் நவரசன் என்று சொல்லக்கூடிய பாட்டுக்கா அவர்களா இல்ல அவர்களா பாடலா என்று சொல்லக்கூடிய அருமை சகோதரி எங்களது வர்ணப்பட்டியை சேர்ந்த ஏபி பூமதி அவர்களை இவர்கள் மேடையை வெள்ளையமா வாங்கிக் கொள்ளார். சர்வத பொய்கையில் நீராடி துணை தந்தருள் என்றே முருகனோ இலகலி வலக்கேட்டே வந்த முருகனும் தருள் தருவார். சர்வத பொய்கையில் நீராடி அடுத்தபடியாக இவர்கள் மேடையில் நாட உலகின் நவரச நாயகர்கள் போட்டக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எங்கள் கருவலை புதுப்பட்டியைச் சேர்ந்த எங்கள் யூடியூப் புகழ்பெற்ற நாட உலகின் நவரச நாயகர் என்று போட்டக்கூடிய எங்கள் எம்பி சின்னப்படி அவர்கள் சேதுபதியாகவும் இவர் அங்க மேடையில் பாண்டு முடியாது கற்றுக்கொள்ளார். காட்டுமணி போல பொண்ண கவலைப்படாதே வந்திருந்தாலும் 6 மணி கலையரசு நினைச்சது. ஏன்னா பப்பன்காரனுக்கு வந்தாலும் முதல் விலை என்ன தெரியுமா? என்னையா? முதல்ல ஊர்க்காரர்களை அறிமுகப்படுத்தணும். ஆமா. 2வது பக்கமேரர்களை அறிமுகப்படுத்தணும். ஆமா. 3வது மைசெட்டுக்காரர். ஆமா. 4வது அருமையான யூடியூப் சேனல். ஆமா. ஏன்னா நாங்களாம் இவ்வளவு தூரம் பேரும் போல் வாங்குறோம்னா வெளிநாடு முதற்கொண்டு எங்க பேரும் போகல விளங்குதுன்னா அதுக்கெல்லாம் காரணம் எம்கே மன்ன ஒரு ஆள் தான். ஆமா. ஆமா. எங்க யூடியூப் சேனல் அன்புலக மண்டியை தெரிவித்துக் கொண்டு பக்கமேரர்கள் பக்கமேர வந்திருந்தாலும் 6 மணி கலையரசு நினைச்சதென்றல் நவரசன் என்று போடக்கூடிய பாசத்துக்குரிய இளவனும் அறியக்கூடிய புதுக்கோட்டை மொட்டையம்பட்டியை சேர்ந்த PM தங்கராஜ் அவர்கள் இவர்கள் நிலையில் 6 மணி பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும் வில்லையே நீ போய் தூது சொல்ல மாட்டாயோ பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ துள்ளி வரும்
கண்ணாலே பொய்யெழுதி போனாலே ஏன்னா ஒரு மனுஷன் தொழில் ஒரு அருமையான ஒரு ஆர்கனைசர் ஆகிறது எதனால தெரியுமா? அருமையான ரசிகர்கள் இருக்கிறதுனால. கண்டிப்பா கைதட்டி உற்சாகப்படுத்தி அனைத்து ரசிக பொதுமக்களுக்கும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக மிருதங்க சக்கரவர்த்தி சொல்லக்கூடிய பாசத்துக்கு எங்கள் மாணவன் முதலை சேர்ந்த நைனா கோபி அவர்களை வழங்க மிருதம் மட்டும் அடுத்தபடியாக ஆளுநர் மாஸ்டர் சொல்லக்கூடிய அருமை தம்பி எங்கள் ஏண்டா மொழியை சேர்ந்து என்னது எண்ட புலி எண்ட புலி ஊர் பேர் தான் வாயில நுழைய மாட்டேங்குது. உங்க ஊர் பேர் மட்டும் எங்களது மணிவால் அவர்களை பிறகும் ஊர் பேர் நுழையல. உங்க பேர் என்ன சொல்லுங்க? மணி வேலா சரியா பாக்குறேன். நோட்டீஸ பார்த்து சொல்லு. ஊர் பேரு, உன் ஆதார் அட்டை நம்பரு, ஒரு ரேஷன் கார்டு நம்பரு, உன் ஓட்டை நம்பரு, கான்டாக்ட் நம்பரு, பிள்ளை வீட்டு நம்பர் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் இல்லையா? பி மணிவோல் எங்கள் பாசத்துக்கு எந்த பிள்ளை சேர்ந்த மணிவேல் அவர்கள் ஆதரவு நேசிப்பார்கள்.
பார்க்காம பணத்தை பணம்னு பார்க்காம அருமையான முறையில நாடகத்தை வச்சிருக்காங்க ஆமா. என்ன அதனால அவங்க கொடுக்குற பணம் காசு அப்புறம் விஷயம் ஆமாங்க. நாளைக்கு காலையில டீ கடையில பேசிக்கணும் எப்படி? பரவாயில்லையா பழனிசாமி ஐயா குடும்பத்தினர்கள் அருமையான முறையில நாடகம் வச்சிருந்தாங்க ஆமா. நல்லா இருந்துச்சுன்னு ஊரு பூரா பேசிக்கணும் ஆமா. அதை விட்டுட்டு என்னமோ நாடகம் அப்படின்ற அளவுக்கு வந்துடக்கூடாது கண்டிப்பா. அதனால இந்த ரவுண்டா வெள்ளையா வச்சிருக்கீல்ல அதுக்கு பேர் என்னது டேப்பு என்ன அழக டேப்பா அப்ப நான் பாடின வாசிப்பிய பேச்சுக்கு மாத்தம் இல்ல நான் பாடுறது நீ வாசிட்டீங்கன்னா என்ன இந்த ஊர்ல நான் காலையில என்னென்ன வாங்குறேன்னு அனைத்து உங்களுக்கு தான் என்ன அடி உதையா? இல்ல என் பேரும் புகழும் சம்பளம் எல்லாமே சரியா தங்கராசனே நம்ம 3 நாள் உட்கார்ந்து எழுதுறோம்ல பாட்டு ரொம்ப சிரமப்பட்டு எழுதணுமையா. தண்ணியிலே உட்கார்ந்து தண்ணியிலே ஒழுகு ஒழுகு உட்கார்ந்து பச்சை தண்ணியில வேற தண்ணியில ஆமா. ஆமா அதனால பாட்டு நீங்க வாசிக்கிறீங்க பேச்சுக்கு மாத்தம் இல்ல சரியா நீ என் பாட்டுக்கு வாத்த நீதே பெரிய ஆள் இருக்காரு உன் பாட்டு வாசிக்கல சம்பளம் யாருமே இதெல்லாம் கேட்காத பாட்டு சரியா பாட்டை நான் பாடுறேன் நீங்க கேட்காத பாட்டு. ஆமா அவரு அவர் கேட்காத வாசிப்பு நீங்க கேட்க போறீங்க இன்னைக்கு. அப்படியா ஆமா. அப்ப சிறப்பாட்டியும் போட போறீங்க ஆமா, ஆமா. பேச்சுக்கு மாத்தவங்க இல்ல கண்டிப்பா. 1 2 3 சுத்தம், சுத்தம். விட்டு போட வேணுமானே? ஏன்னு காதெல்லாம் பிச்சுக்கிச்சு. காது பிச்சுக்கிச்சு அந்த பக்கம் சீ வருதுன்னு. உன் காதுல புண்ணா இருக்கும் இல்லண்ணே சவுண்ட் அது மாதிரி சவுண்டு எப்படி அருமை. வாசிப்பு எப்படி? வாசிப்பு தான் காதுக்கே கேட்கல உன் பாட்டும் கேட்கல. நான் என்ன சொன்னேன் நீங்க என்ன சொன்னீங்க? நாட்டு மக்கள்கிட்ட கேளுங்க ஆமா. நான் சொன்னதுல எதுவும் பிள்ளை இருக்கான்னு இருந்துச்சுன்னா நீ உன் பிய மென்னு என் மூஞ்சில் இருப்ப நான் வாங்கிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லலையே. என்ன என்ன நான் என்ன சொன்னேன் நாங்க என்ன சொன்னேன்? யாரும் கேட்காத பாட்டுன்னு சொன்னேன் நாங்களும் கேட்கற பாட்டு நான் சொன்னேன் நாங்களும் அதான் சொன்னேன். யாருமே கேட்காத வாசிப்புன்னு தான் சொன்னேன். தெளிவா தான் சொல்லுவீங்க ஆமா. சரி சரி விதவிதமா சோப்பு சிவ கண்ணாடி அங்க சர்வா ஒழுங்கு தொலை ஆப்போன்னு சொல்றதுக்கு பேர சொன்னா போதும் ஒழுங்கு ஆரம்பிச்சிடும் இதெல்லாம் அந்த வேலைக்கு போறது இல்ல நல்ல மனுஷன் ஆமா தம்பி அருமையா வாசிட்டீங்க இப்ப எங்க ஊர்ல முத்தாலம் திருவிழா சாமி சாட்டி இருக்கிறோம் சாமியை பூஞ்சால வந்து சாமியை கோயிலுக்கு கொண்டு வரணும் எங்க இருந்து? பூஞ்சோலை இருந்து சாமி ஆடம்பர சத்தத்தோட பூஞ்சோலையில இருந்து. மானவடி சத்தத்தோட தப்பாட்ட சத்தத்தோட ஆத்தா மதிமயங்கி ஆலயத்துக்கு வரணும் ஆமா. அதுக்கு எப்படி வாசி நீ வாசிக்கிற வாசிப்புல உனக்கு அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு இந்த ஊர்ல அட்வான்ஸ் நான் தரேன் சரி. வாசிய பாப்போம் வாசிய திருவிழா முடிஞ்சு போச்சு வந்த சொத்த முதல்ல கோழி கறி கிடாக்கறி எல்லாம் கிளம்பிட்டாங்க சரி. அப்பெல்லாம் திருவிழா சொன்னாங்க வந்தவங்களுக்கு சாப்பாடு செலவு மட்டும்தான் ஆமா. இப்பெல்லாம் அப்படி கிடையாது எப்படி? சாப்பாடு செலவுக்கு முன்னாடி திருவிழா சொல்லி போயிட்டானா மாய மந்திரி விட அறுத்துட்டு வச்சுக்கே ஆ. திருவிழா நம்ம ஊர்ல அப்படின்னு வச்சுக்கே அப்படியே வச்சு ஓஹோ. குடும்பத்தோட வந்தாங்க எது உண்டோ எது சரக்கு தான் அப்படியா? இந்த திருவிழாவுக்கு போற வரி காசு செலவோட இந்த காசு செலவு ரொம்ப வந்துடும் அதுல மூணு கணக்கு மடங்கு கூட வரும். ஆமா ஆமா. அதனால சாமியை தூக்க பூசாரிக்கு சாமி வரல சரி. நீ வாசிக்கிற வாசிப்புல சாமி பூசாரியாக வரலையோ இல்லையோ அப்ப எனக்கு சாமி வரணும் உனக்கு சாமியா நாரி போயிருமியா? சாமி வரணும் சாமி. எப்படி வாசி பாசியா ஓடி வாடா. ஏய், சாமி. சாமி, யார் சாமி? எதுக்கு வந்த? புருஷன்டா ஊம்ப வந்த. சரி, சாமி மலையாரு. சாமி மலையாருச்சு. சொல்லி வாய் மூடுங்கட்டி வாழை நானே. சத்தியமா செத்தாலும் செவ்வாய்க்கிழமை சரி. மசூட நான் சாமி வர மாட்டேன் அப்புறம் அக்கா புருஷன் இந்நேரத்துக்கு இங்கே எதுக்கு வரணும்? உங்க அக்கா புருஷன் பேர் கருப்பசாமி தானே? இல்லைண்ணே, இல்ல இல்ல சுப்பிரமணிய சாமி. சுப்பிரமணி சாமி ஆமா. இனிமேல் மசூட சாமி வராது, வராது. இனிமேல் பாட மாட்டேன் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். கேட்கவும் மாட்டேன் ஏன் அதுக்குன்னு எத்தனை வார்த்தை கேட்கிறேன் என்ன பண்றது? அக்கா புருஷன் அப்படியா ஆமா. சரி இருக்கட்டும்